ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி 1 kg ரைஸுக்கான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு பிரியாணினா எப்படி இருக்கணும்னா, சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது, வெந்து இருக்கணும், சிக்கனில் மசாலா நல்லா கலந்துருக்கணும், சாப்பிடும்போது காரமாக இருக்கணும். ஆனால் சாப்பிட காரமே தெரியக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக மைல்டாக எனக்கு புளிப்பு சுவை இருக்கணும். அப்படி இருந்தால் தாங்க சிக்கன் பிரியாணியே சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம 1 kg ரைஸை பிரியாணி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். நான் சிக்கன் 1 kg எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 80 கிராம் இஞ்சி, 80 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ரைஸை குக் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் இந்த அரிசியில் இருக்கிற கஞ்சியெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடும். சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. 1 லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம். இதோட டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நிமிஷம் அரிசி போட்டு அடுத்த 4 நிமிஷம் கழித்து நீங்கள் அரிசி வடிகட்டிடுங்க. வடிகட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 5 பட்டை, 5 லவங்கம், 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு 4 குட்டீஸ் இருக்காங்க. இன்றைக்கி பிரியாணின்னு தான் ஒரே குஷி ஆகிட்டாங்க. என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கன்னு அவங்க தான் இன்றைக்கி எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக குயிக்காக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டுருங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு மசாலா நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்ட பிறகு நம்ம மசாலா போட போகிறது கிடையாது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு காரமாகவும் இருக்கணும். காரம்னா ரொம்ப இல்லை, காரம் மீடியம். வாயில் வைக்கும்போது காரமாக இருக்கணும். மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கணும். ஏன்னா சாப்பிட அந்த காரமே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அதில் 1 காஷ்மீர் மிளகாத்தூள், 1 வெறும் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லையானா 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் கேசரி கலர் போட மாட்டேன். ஸோ அதனால் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்து நம்ம கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1 கப் புளிச்ச தயிர் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சு வதக்கிட்டுருங்க. ஏன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். அடி பிடிச்சதுன்னா கவலையே தேவையில்ல. தக்காளி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்துடும். தக்காளி நல்லா வதங்கட்டாங்க. ஜூஸ் எல்லாம் இறங்கட்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அடிப்பிடிச்சதெல்லாம் கலரியாச்சு. தக்காளியும் நல்லா நசுங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் ஜூஸ் வச்சுருக்கோங்களாங்க, அதை ஊற்றிக்கோங்க. சிக்கன் நம்ம இப்போ எப்படி வேக வைக்க போகிறோம்னா 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் வேகிறதுக்கு டைமிங் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம சிக்கன் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் உங்களுக்கு சிக்கனை நல்லா இறங்கணும். இல்லைன்னா சிக்கன் வெள்ளையாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க.
எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு உப்புமா கூட செய்ய தெரியாதுங்க. அந்தளவு தான் நான் இருந்தேன். இப்போ கல்யாணமாகி 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் அது என் பிரியாணியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ சிக்கனும் வெந்துடுச்சு, நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த சிக்கனில் இப்போ எல்லா மசாலாவும் கலந்துருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜு. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா எல்லாமே சூப்பராக வந்துடும். பிரியாணி உங்களுக்கு சொதப்புதா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ட்ரை பண்ண தான் வந்து நல்லா நம்மளுக்கு வருமே. இப்போ நான் 1 kg ரைஸுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 2 கிலோ அரிசினா 2 லிட்டர் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. திருப்பி ட்ரை பண்ணினே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ இதோட டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோட்டலாக 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. இப்போ இந்த சாப்பாடை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹையில் வைக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து லோவில் ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறோம். நான் வெயிட்டுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். டம்முக்காக, ரொம்பலாம் எதுவும் கிடையாது, வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி நெய்யும் கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கின்னு மறுபடியும் மூடி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் வேக வச்சுருக்கோம் ஹையில், 5 நிமிஷம் வந்து மீடியமில் வச்சுருந்தோம், அதாவது லோவில் வச்சுருந்தோம். 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி நெய் ஊற்றியாச்சு, புதினா கொத்தமல்லி போட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பாருங்க எப்படி இருக்குது பிரியாணின்னு. சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, சாப்பாடு வெந்தும் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நாங்கள் பிரியாணி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிரும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.